இதே சார் நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மதவாதம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்துட முடியுமா? பல விஷயங்கள் இருக்குல்ல, ஊழல் உள்ளிட்ட பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குல்ல. எதுக்காக தாவேகாவையும் திமுகவையும் ஒரே கோட்ல கொண்டு வர பாக்குறீங்க? இது தப்பு. திருமாவளவன் அவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? அவர் பேசி முடிக்கும் போது தமிழ்நாட்டு நிலைக்கு சரியா வராதுன்னாரு. அதுதான் உண்மை. ஆனா தமிழ்நாட்டுக்காக தலைவர் திருமாவளவன் பேசல. சகோதரர் திருமாவளவனை பொறுத்தவரை என்னுடைய தேசிய அளவிலான ஒரு பார்வை. சார் பாயிண்ட புடிச்சிட்டாரு. இந்த தேசிய அளவிலான ஒரு பார்வை அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, வலிமையா பாஜகவை எதிர்க்கணும். இந்தியா கூட்டணின்னு எதிர்த்ததுனாலதான் 300 இடத்துல இருந்து 400 போக வேண்டிய பாஜகவை 240க்குள்ள சுருக்கணும். மெஜாரிட்டி ஆட்சியில் இருந்தவங்க மைனாரிட்டி ஆட்சி ஆக்கணும். இன்னும் வலிமையா இருந்தா அவங்கள ஆட்சியை விட்டு அகற்ற முடியும். இப்ப அவர் சொல்றதுடைய உள்கருத்து என்ன நான் சொல்லிடுறேன். காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி மெஹபூபா முஃப்தி கட்சி, ரெண்டும் நேர் எதிர் துருவங்கள். 2 பேருமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் 3மே எதிர் கட்சியா இந்த தேர்தல் இருந்துச்சு. இப்போ அவர் என்ன விரும்புறாரு, இந்தியா கூட்டணியில் இந்த 3 பேர் வந்துட்டாங்க. நாளைக்கு ஏன் இதை ஏற்கனவே முந்தின கூட்டத்திலே அவர் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஏன் ஒன்று சேரக்கூடாது? ஏற்கனவே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் முடிந்தவரை முரண்பாட்டை குறைச்சிக்கலாம். ஆனா அது கேரளாவில் நடக்காது. ஏன்னா கேரளாவில் இருதூர் அரசியல், அங்கே வேற வாய்ப்பு கிடையாது. அதனால திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. அது அவர் கருத்து. அந்த கருத்துக்கு எதிர்கருத்து யாரும் சொல்ல முடியும். ஆனா அவர் கருத்துல என்ன நியாயம் இருக்குன்னா, இன்னைக்கு ராமர் கோயிலுடைய பிரச்சனை, ராமர் கோயிலை வச்சுதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாலே அதே ராமர் கோயிலுக்காண்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ராமர் கோயிலில் இவ்வளவு பெரிய ஊழல் வந்திருக்கு. இதை நம்ம வலிமையா எல்லாரும் எதிர்க்கணும். 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசுக்கு வெறும் 25% தான் சுமை இருந்தது. இன்னைக்கு 40% ஆக்கிட்டாங்க. இப்படி மாநிலங்கள் மீது சுமையை திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டாம், கொடுக்கல. மாநிலங்களுக்கு எதிராக இருக்காங்க. இதை வலிமையா எதிர்க்கணும் சொன்னா பாஜகவை நம்ம எதிர்க்கணும். அதுக்கு காங்கிரஸ் தலைமையில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. இதுதான் அடிப்படை. இந்த இந்தியா கூட்டணியில யாரும் வரலாம், யாரும் போகலாம். திமுகவை யாரும் விளக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் நாங்கள் பங்கேற்கவில்லைன்னு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இதுல மற்ற கட்சிகளையும் ஒன்று சேர விடாமல் இருப்பதற்கு ஒரு வேலை செஞ்சாங்க டெல்லியில். நாங்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இன்றைக்கு திமுக அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதில் ஒன்று சேரலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இப்ப இறுதியா இருக்கு. இது உறுதியா இருக்கு. இப்ப அதுல உறுதியா இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சிகள் உறுதியா இருக்கு. எதிர்ப்பு என்பது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கிறதோ அல்லது விசிகா எதிர்ப்பு கொடுக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எல்லாருமே எதிர்ப்பு கொடுத்தோம். என் தலைமையிலே கூட போராட்டம், சர்வகட்சி போராட்டம் நடந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் கம்யூனிஸ்ட் கட்சியில் போராடி இருக்கிறது, விசிகா போராடி இருக்கிறது, காங்கிரஸ் போராடி இருக்கிறது. அன்னைக்கு நீங்க மந்திரி சபையில இடம்பெறல, அன்னைக்கு நீங்க போராட்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மந்திரி சபையிலே இடம்பெற்று விட்டு அந்த அரசியை எதிர்ப்பது உங்களை நீங்களே திட்டிக் கொள்வதற்கு சமம் இல்லையா கேக்குறாரு. நான் இப்ப சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கிறாங்க இல்லையா, விசிகாவும் எதிர்க்குது. அததான் அவருக்கு தவறுங்க கருத்தை தான். ஒரு அரசுக்கு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், இதை செய்யாதீங்கன்னு சொல்றது வேற. நான் சொல்றது போராட்டம். போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்றேன். அன்னைக்கு நாங்க செஞ்சோம். ஏன்னா நாங்க ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை. அதனால இன்றைக்கு இந்த கட்சி தவறு செய்தால், ஏன்னா நகுதர் பொருட்டண்டு நட்டல் மிகுதிக்கண் மேற்சண்டு இடித்தல் பொருட்டுன்னு இருக்கு. அப்ப குற்றம் குறைகளை சொல்றது தப்பே கிடையாது, செய்யணும். அந்த இது காங்கிரஸும் செய்யும். என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அவர்கள் கூறிய விஷயத்தை பொறுத்தவரை அவருடைய கருத்தை கூறியிருக்காரு. அதுல நியாயம் இருக்கு இல்லைங்கிறத இந்தியா கூட்டணி முடிவு செய்யும். நாளைக்கு இன்னும் தாவேகா இந்தியா கூட்டணிக்கு வரல, தாவேகா வரணும்னு நாங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது 2வது கூட்டத்துல வர முடியும். முதல் கூட்டத்துல நாங்க பேசியிருக்கோம். தாவேகா வந்தா ஏற்றுக்கொள்வோம். திமுகவை நாங்க இருப்பதும் இல்லாத அவங்களை நாங்க வற்புறுத்த முடியாது. நாங்க பெரிய நண்பர் சொல்ல முடியாது. ஆனா இருந்தா நல்லது. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நீங்க எப்படினாலும் இருந்துக்கலாம். அதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்லிட்டேன். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இன்னைக்கு ராமர் கோயில் ஓல் போராட்டம், நீட் விஷயம் போராட்டம்,
சமூக நீதி போராட்டம் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் எதிர்க்கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுங்க, தப்பு இல்லை. பாஜகவுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்குறீங்க, தாவேக்கு ஆதரவு கொடுக்கல. அதனால நீங்க ஆதரவு கொடுக்கல. உண்மை புரியல. 50 இடத்துல இருந்த காங்கிரஸ் 100 இடத்துக்கு வந்திருக்கு கடந்த தேர்தலில். 300 இடத்துல பேச்சுக்கு பேச வேணாம், பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. 300 இடத்துல இருந்து 400 இடத்துக்கு போறதா சொன்ன பாஜக 240க்கு சுருங்கி இருக்கு. மக்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அந்த 240லயும் 84 தொகுதி வந்து தேர்தல் கமிஷனுடைய முறைகேடுனால தான் நடந்துச்சுங்க. அதுவும் தெரியும். அப்படி பார்த்தா அவங்க 160 கூட எடுத்துக்க முடியாது. இதுதான் உண்மை. 3 முறையும் இப்படியே சொல்லி 3 முறையும் மோடி ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறது காங்கிரஸ் தான். இதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ் தான். அதனால மதவாதத்தையோ மோடியை ஆதரிக்கல. நீங்க இந்த புள்ளியிலே போனீங்கன்னா இன்னும் 100 ஆண்டாலும் வெற்றி பெற முடியாதுன்ற ஆதங்கத்துல வேதனையில சொல்றேன். ஓட்டு போட்டவங்களால தான் செஞ்சாங்க. அவங்க 37% ஓட்டு தான் இந்தியாவுல பிஜேபி கிடைச்சிருக்கு. காங்கிரஸ்னாலே சொல்லாதீங்க. காங்கிரஸ்க்கு நீங்க விரோதமா காங்கிரஸ் கொண்டு ஒண்ணு இல்ல. சகோதரர் திருமாவளவனுடைய நிலை மாற்றமும் கிடையாது, தடுமாற்றமும் கிடையாது. அவர் யாரையும் மடமாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தலைவர் வைகோ கூட இப்ப என்ன ஆயிட்டாரு, அவர் நிலை மாற்றத்துக்கு வந்துட்டாரு. நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால இது ஒரு விஷயம் அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், தாவேகா, விசிகான் இருக்குது. இப்ப இந்த கட்சிகளுடைய கருத்துக்கள் வேறுபாடுகள்லாம் வரும். ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில எதிர்ப்பு கொடுத்தாங்க. அது கூட வேற இன்னும் இல்லை. திரு சு வெங்கடேசன் கொடுத்த எதிர்ப்பு என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னே மதர்லாண்ட்ங்கிற ஒரு தனியார் கம்பெனிக்கு மதுரையில் நகராட்சியில் மாநகராட்சி கொடுத்தாங்க. அந்த தவறத்தை இன்னைக்கு எடுத்து சொல்றாரு. இந்த ஆட்சியில் நம்முடைய முதல்வர் ஆட்சி ஊழலற்ற ஆட்சியில் நடந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இவ்வளவுதான். அதனால எந்த எதிர்ப்பும் அதில் கிடையாது. இதோட முக்கியமான விஷயம், இன்னைக்கு வட துருவமும் தென் துருவமும் இணையமானா நம்ம புருவத்தை உயர்த்தி பார்க்கணும். பல நேரங்களில் இணைஞ்சிருக்கு. அந்த துருவம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பாருங்க, சீமானும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் ஒன்றா உட்காந்து பேசுகிற நிலைமை வந்துருச்சு. சீமானுக்கு தாய்மாமன் சீரை திமுகவுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் கொண்டு போய் கொடுக்குற நிலைமைலாம் வந்துருச்சு. அதே மாதிரி ஏடிஎம்கே ஏன் எடப்பாடியாரை பார்க்கலன்னு திமுக காரங்க கேட்குற நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கட்சியிலேருந்து நீங்கள் ஆளுகளை எடுக்கிறீங்க, கட்சியிலேருந்து எடுக்கல, அவங்கள இப்போ ராஜினாமா பண்ணி வச்சு தான் எடுக்கிறாங்க. அதனால் இப்படியெல்லாம் வட துருவமும் தென் துருவங்களும் ஒன்று சேரக்கூடியதை நாம் புருவம் உயர்த்தி பார்க்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். இதுதான் உண்மை. ஒரு காலம் எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் சம்பந்தமே பண்ண முடியாது. அது தம்பித்துறை ஞானசேகரனா இருந்தாலும் சம்பந்தம் பண்ண முடியாது, கல்யாண வீடுகளுக்கு போக முடியாது, சொந்த பொண்ணு கல்யாணத்துக்கே போல உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலம் மாறி இருக்குன்னு பாராட்டுறேன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால துருவங்கள் கூட இணையறதுக்கு உள்ள வாய்ப்புகள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை விட நீங்க இன்னைக்கு சகோதரர் திருமாவளவன் சொன்னதை 4 நாளைக்கு முன்னே என்ன நடந்துச்சு? பாஜகவுக்கு எதிராக ஒரு தீர்மானம், எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் தீர்மானம் கையெழுத்து போடுது, திமுகவும் போடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? எதிர்ப்புன்னு வரும்போது எதிர்க்கிறாங்க. இது இந்த அடிப்படையில் கூட சகோதரர் திருமாவளவன் சொல்லியிருக்கலாம். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகையும் இல்லை. நீங்க எங்க இருந்தவங்களாம் போலாம். நீங்க மகாபாரதம் பாருங்க, ராமாயணம் பாருங்க, விபீஷணன் எங்க இருந்தாரு, எங்க போனாரு. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு பெண்ணு கொடுத்த அந்த அரசர்கள்லாம் திரும்ப போய் துரியான்ட்டு பேசாரு இல்லையா? அதனால இதெல்லாம் காலம்தான் செய்யும். அப்ப உங்களுக்கு இந்த அடிப்படையை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், காஷ்மீர், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, கேரளா. அப்ப இது நடக்க முடியாது இல்லை, நடந்திருக்கு 4 நாளைக்கு முன்ன தமிழ்நாட்டில் தான் இது நடந்திருக்கு. அதனால அதுக்கு போக தம்பி ஜவஹர்லால் ஒன்று சொன்னார், காங்கிரஸ் தான் நீட்டு கொண்டு வந்து. ஆமா, என்ன கொண்டு வந்துச்சு? அந்தந்த மாநிலங்கள் நீட்டை விரும்பலைன்னா அவங்க மட்டும் எடுத்துக்கலான்னு தானே சொல்லிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொன்னார் அவர், அதாவது 2-3 விஷயங்கள் சொன்னார். எல்லாமே காங்கிரஸ் நீக்கு போக்காக தான் சொல்லிச்சு, சட்டங்களை கொண்டு வந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி நியாயமான ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சு, அநியாயமான ஜிஎஸ்டி இவங்க மாற்றினாங்க. அதனால காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி. திரு ராகுல் காந்தி நினைச்சிருந்தா 2009 அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு, பிரதமராக இருக்க முடியும். இந்த பிரதமர் ஆகிறதுலாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு பாஜகவுடைய அத்தனை ஊழல்களையும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அத்துணை சமூக நீதிக்கு விரோதமானதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீட்டு விஷயத்துல அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாடு விரும்பினால் நீட்டை தேர்தலுக்கு முன்னே சொல்லிட்டாரு அவர். அது மாதிரி சமூக நீதி விஷயத்துல நான் கூட அடிக்கடி சொல்றேன், இந்த சமூக நீதி விஷயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு செய்ய வேண்டியது கடந்த அரசு செய்யாதது. 37 வயசு வரை தான் தமிழ்நாட்டில் இது குரூப் 1 தேர்வு எழுத முடியும். ஆனா ஓபிசி காரங்க, நான் சொல்றது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, எஸ்சி. ஆனா
குஜராத்தில், மகாராஷ்டிராவில், தெலுங்கானாவில் 49 வயசு வரை எழுதலாம். சமீபத்தில் ராஜஸ்தானில் 51 வயசு வரை எழுதாங்க. அதனால இந்த ஆட்சிக்கு நான் சொல்லக்கூடியது, கடந்த 5 ஆண்டுகள் அவங்க செய்ய தவறி விட்டுறாதீங்க. 2.5% நீட் விலக்கு. நீட்டை சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எடப்பாடியார் 7.5 கொடுத்தாரு. ஆனா அந்த 2% கொடுக்க சொல்லி 5 வருஷமா நான் வற்புறுத்தினேன், கொடுக்கல. இந்த ஆட்சிக்கு நான் சொன்னேன், தாவேகா ஆட்சிக்கு இதை நீங்க செய்யணும். அது மாதிரி தாவேகா ஆட்சி எது சமூக நீதி விஷயத்திலையும் அவங்க செய்யணும். செஞ்சாங்கன்னா அவங்க நிலைப்பாடு மாறாது. இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அதிகமா எதிர்க்க முடியாது. ஆனா எதை வச்சு எதிர்த்தாங்க? செந்தில் பாலாஜி பத்தி அவர் எதிராக கரூர்ல போய் தகவல் சொன்னாரு. அதை வைத்துக் கொண்டு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தாங்க. நீங்க அன்னைக்கு வந்து அப்படி பேசுனீங்க. தாவேகா தவறானவர்களை சேர்க்கும் போது அவர்களுக்கு ஏதாவது நீங்க பதவிகள் கொடுக்கும் போது சிந்திச்சு கொடுக்கணும். ஓகே, நன்றி. நிச்சயமா ராஜேஷ், நீங்க சொல்ல வந்த ஒரு விஷயம், நான் இடஒதுக்கீடு, இஸ்லாமிய இடஒதுக்கீடு என் பேர்ல உத்தரவு வந்திருக்கு. கலைஞர் என் பேரை சொல்லி தான் கொடுத்தது. அது சம்பந்தமா பிரச்சனை வந்த உடனே அமைச்சர்களை சந்திச்சேன். இன்னைக்கு அவங்க வந்து வழக்கு போட்டுட்டாங்க. சொன்னீங்க மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஓகே, நன்றி சார்.